மிதுன ராசி குரு தசை. மிதுன ராசிக்கு குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி, குருவுடைய வக்கர நிவர்த்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த குரு அப்படிங்கிற கிரகம் இந்த மிதுன ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இது ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 10 குடைய கிரகம். இந்த புதனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, பெருசாக நன்மைகளை செய்யாது. ஆனால் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நன்மை செஞ்சிடும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இளம் வயதில் வரக்கூடிய தசை இந்த 3 நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த எந்த வயது காலகட்டத்தில் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும்? மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். அதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா திருவாதிரைனாக்கா ராகுவுடைய நட்சத்திரம், 18 வருடங்கள் தசா புத்தி. இந்த 18ல் முதல் பாதத்தில் இருந்தீங்க 15, 16, 17 இது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இப்போ 16 வயசு எடுத்துக்கிட்டா கூட 16 + 16 32 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். சென்ட்ரு பகுதி, அதாவது 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் ஆரம்பம், 10 வருஷம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 10 + 16 26 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா இப்போ 2 வருடம் 3 வருடம் தசா புத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ 4 வருடங்கள் வச்சுக்கிட்டா கூட 4 + 16 20, 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசையோட ஆரம்பமே குரு தசை தான். முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 15 வருடங்கள், அதில் இருந்து 5 வருடங்கள் வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். இதில் இப்போ 4 வருடம் 6 மாதம் இல்லை 4 வருடம் 2 மாதம்லாம் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அதாவது 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கடைசி இந்த 6 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். இதில் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். அப்போ குரு தசை என்ன பண்ணும்? குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா? நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. வயது ரீதியாக பார்த்தோமானால் 36 வயசு வரைக்கும் வருது. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை பிறப்புல இருந்து முதல் ஆரம்ப தசையை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை இல்லையா? அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 36 வயசுக்குள்ள இந்த குரு தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. இப்போ 2024க்கு பிறகு நிறைய பேருக்கு அந்த சனியோடைய பயிற்சி அப்படிங்கிறது சரியா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கல. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை ப்ராப்ளம் வந்தது, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை ப்ராப்ளம், ஒரு சில பேருக்கு படிப்பு ரீதியாக படிக்கிற நபர்களுக்கு படிப்பில் ப்ராப்ளம், அதாவது மந்த நிலை. நீங்கள் எக்ஸாம் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கலாம், இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அதுலேயும் வெற்றி வாய்ப்புகளை பார்த்துருக்க முடியாது, நிறைய தடை தாமதங்கள் இருக்கும். இல்லைனாக்கா நிறைய அதாவது முயற்சி பண்ணி நீங்கள் போயிருப்பீங்க. அது மாதிரி மனசளவில் ஒரு சில தடைகள், நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில், அதாவது உங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் வீட்டில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதாவது அப்பா அம்மாவுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனி எதனா இருந்துச்சுனாக்கா இன்னும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பு. இப்போ ஜென்மராசியில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் யாரெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம், வேலை கிடைக்கல சார், ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க, வேலை கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இன்னொன்று வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, உங்களுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ இப்போ குரு நல்லா இருக்கார். இப்போ அந்த குரு தசை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா குரு தசைங்கிறது நன்மை செய்யாது, நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும். ராசிக்கு 7ஆம் அதிபதி 10 குடைய கிரகம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப உஷாராக பண்ணணும். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக இந்த குரு பகவான் வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செஞ்சிடும். எப்படி பார்த்தாலும் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது நன்மை செஞ்சிடும். ஏன்னா அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான். அப்போது உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்போ தசாபுத்தி மட்டும்தான் பார்க்கணும். நிறைய தடைகளை கொடுக்குது,
இல்லை நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தசாபுத்தி மெயின். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த தசை வந்து நன்மை செய்யாது, நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் போராடியும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கும். அதாவது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குருதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, இது அவயோக கிரகம் 3, 6, 10, 11 மறைஞ்சி இருந்து தசை பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னாக்கா நேரடியான தொடர்பில் இருந்தாலோ, இல்லை அவயோக கிரகம் நட்சத்திரம் ஏறி தசை பண்ணாலோ, இன்னொன்று அஷ்டம சனி வரும்போது சனி பகவானுக்கு வந்து பகை கிரகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இது மாதிரியான கிரகங்களை சனி பகவான் பார்த்தாலோ, இப்போ சனி பகவான் நகரக்கூடிய இடங்களில் அந்த கிரகம் இருந்தாலோ, ஏன்னா சமீப காலத்தில் வந்து 2024 எண்டிலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி இருந்தார். அந்த சனி பகவான் வந்து அந்த நட்சத்திராதிபதியை பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி குரு, அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தாலோ இருந்தால், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில், அப்போ 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தை பார்த்தாலோ, ஏதோ ஒரு லக்கணம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த லக்கணத்துக்கு வந்து 4 கிரகத்தை இந்த சனி பகவான் பார்த்தாலோ வேலை ப்ராப்ளம் வந்திருக்கும், இல்லை முயற்சிகள் வந்து தடையாக இருந்திருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனியுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த குரு வக்கர நிவர்த்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். யாரெல்லாம் வேலையில் முயற்சிகளை பண்ணீங்களோ வேலை நல்லா இருக்கும். சரி, வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இதில் அந்த குருதசையில் இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணணும். ஏன்னா குருதசை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. முதல் 10 வருஷம் பின்னாடி 6 வருஷம், அதாவது 20 வயசுக்கு மேலே 36 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதில் 10 வருஷம் பரவாயில்ல, பின்னாடி வரக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன், சந்திரன்லாம் வந்து சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு, அதாவது பகை கிரக புத்திகள், சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம், தசை நடத்தக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ குருவோட உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் ஒன்று அசங்கமாகி இருக்கலாம், இன்னொன்று வந்து வேற எங்கேயாவது இருந்து வக்கரமாயிருக்கலாம் அந்த குரு. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த லக்னத்துக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த லக்னத்தை விட்டு வேற ஒரு லக்கணம், அதாவது பகை கிரக லக்கணம், இந்த பகை கிரக லக்கணம்னாக்கா இந்த மிதுன ராசிக்கு வந்து பகை கிரக லக்கணம் அப்படின்னா செவ்வாயோட லக்கணம், சூரியன், சந்திரன் லக்கணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பகை கிரக லக்கணமாக வந்துடும். அந்த லக்கணத்துக்கு வந்து இந்த குரு தசை அப்படிங்கிறது நன்மை செய்யும், இல்லைன்னு சொல்ல முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அது வந்து நட்பு கிரக லக்கணமாக வந்துடும் அந்த லக்கணத்துக்கு. அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படியே போயிட்டு இருக்கும். இருந்தாலும் மணி லாக் ஆகிறது, அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் வரலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். இப்போதைக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதன் பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா, ஏன்னா திருமண வயது 20 வயசுக்கு மேலே, திருமண வயதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ திருமணம் கூடி வரும், ஜென்மராசியில் இருக்குன்னு பார்க்காதீங்க. அடுத்து வரக்கூடிய 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியான பிறகு, அதாவது பயிற்சியான பிறகு அதுக்கு முன்னாடியே கூட திருமணத்தை ஒரு சில பேர் கொடுக்கலாம். இது வந்து திருமண ரீதியாக. இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமில்லை, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு இல்லை இது வரைக்கும் அப்படின்னா இப்போல்லாம் சேமிப்பு, பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் குரு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம், நிறைய வீண் செலவுகள்லாம் கொடுத்துருக்கலாம். அந்த செலவுகள் இப்போ கண்ட்ரோலுக்குள்ளே வரும். ஒரு சில பேர் வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்துருக்கலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ வந்து அது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவும் சனியும் உங்கள் கோச்சார ரீதியாக இப்போ நல்லா இருக்காங்கன்ற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கலாம். இதே புத பகவானுக்கு வந்து நட்பு கிரக லக்கணமாக வந்தால், அதாவது புதனுக்கு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிரனோட லக்கணம், அதாவது சுக்கிரனோட வீடு, புதனோட வீடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோடைய வீடு. இந்த லக்கணத்துக்கெல்லாம் குருதசை அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும், பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது. அது வந்து இருக்கிற இடத்த பொறுத்து. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணம் வந்து புத பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் அதே மாதிரி 3, 6, 10 கனெக்ட் ஆச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். அந்த 16 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எப்படி பார்த்தாலும் குரு நன்மை செய்யக்கூடிய லக்கணங்களுக்கு மறையக்கூடாது. குரு நன்மை செய்யாத லக்கணத்துக்கு வந்து 3, 6, 10, 11 உட்காந்தா சிறப்பு, அது மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ராசிக்கு அதே மாதிரி தான். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த தொழில் வேலை வாய்ப்பெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை 2024க்கு பிறகு யாராருக்கெல்லாம் வேலையில் ப்ராப்ளம் வந்துச்சோ, 25 கூட ஒரு சில பேருக்கு வந்திருக்கலாம், 24 எண்டில் வந்திருக்கலாம்.
25ல் வேலை போயிருக்கலாம். அந்த வேலை போனதுக்கு உண்டான காரணம் அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அந்த பிரச்சனையினால வேலை போச்சு அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு 2024 எண்டில் ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனை. அது கொஞ்சமாக வந்து 25ல் வேலை போயிருக்கு ஒரு சில பேருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம், கிட்டத்தட்ட வேலை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது வரைக்கும் மீறி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுயஜாதகத்தில் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் தொழில் பண்ணுங்கள், வேலைக்கு அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அப்போ மிதுன ராசிக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகும் குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.